2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் களத்துல யார் வெல்ல வாய்ப்பு அப்படிங்கிற பகுதியில தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியோட கள நிலவரம் மற்றும் யார் வெல்ல வாய்ப்பு அப்படிங்கறத பத்தி நம்ம முழுமையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ தேனி மக்களவை தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். தேனி மக்களவை தொகுதியில ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற டிடிவி தினகரன், போட்டியிட்டு தோல்வியை சந்திச்ச தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் புதுமுக வேட்பாளரா நாராயணசாமி ஆகியோர் களத்துல இருக்காங்க. இவங்க 3 பேத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னு பார்த்தா அதிமுக அப்படிங்கிற கட்சி தான். ஏன்னா டிடிவி தினகரன் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இருந்தவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால தேனி மக்களவை தொகுதி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. 2019ஆம் ஆண்டு தமிழகத்துல அதிமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி அது தேனி தான். முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத் இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றியும் பதிவு செஞ்சிருந்தார். இப்போ 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் களம் தேனியில எப்படி இருக்கு? திமுக சார்பா போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே தேனி மக்களவை தொகுதியில போட்டியிட்டவர் தான். குறிப்பா 2019ஆம் ஆண்டு அமமுக கட்சி சார்பா இவர் தேனியில போட்டியிட்டு 3ஆம் இடத்தை தான் பிடிச்சாரு. இந்த நிலையில திமுக கட்சியில சேர்ந்த இவருக்கு தேனியில போட்டியிட அக்கட்சி வாய்ப்பும் வழங்கி இருக்கு. இவரை எதிர்த்து அமமுகவோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் களத்துல இருக்காரு. அதிமுகவோட நிலை என்ன? அதிமுக வேட்பாளரா இருக்கிற நாராயணசாமி 40 ஆண்டுகளா அதிமுக கட்சியில இருக்கிறவர் தான். ஒன்றிய செயலாளரா இருக்கிற இவருக்கு தேனி மக்களவை தொகுதியில போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தங்க தமிழ்ச்செல்வன் போல தேனி மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவரா நாராயணசாமி இருந்துடல. இப்பதான் மக்கள் ஒவ்வொருத்தருமே அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. புதிதா அவர் போட்டியிடுறதுனால எனக்கு வாய்ப்பை கொடுங்க, புதுசா நான் மாற்றங்களை கொண்டு வர்றேன் அப்படிங்கிற வாக்குறுதிகளை அவர் அளிச்சிட்டு இருக்காரு. எப்போதும் போல தேனியில அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நம்பியும் திமுக மீதான அதிருப்தி வாக்குகளை அதிமுக பக்கம் திருப்ப அவங்க காய்களை நகர்த்தி பரப்புரைகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. டிடிவி தினகரனோட வியூகம் என்னவாயிருக்கு? 1999ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பா டிடிவி தினகரன் போட்டியிட்டு தேனியில வெற்றி பெற்றிருக்கிறாரு. எனவே தொகுதி மக்களுக்கு சற்றே பரிச்சயமானவரா தான் இருக்காரு. இந்த தேர்தலுக்குமே வார்டா போய் களப்பணிகளை மிகவும் தீவிரமா செஞ்சுட்டு வர்றாங்க. திமுகவோட நிலை என்ன? திமுகவோட வேட்பாளரான தங்க தமிழ்ச்செல்வன் தேனி மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவரா தான் இருக்காரு. எனவே அந்த பரிச்சயம் பிளஸ் திமுக அப்படிங்கிற பெரிய இயக்கத்தோட துணையில கண்டிப்பா இந்த தொகுதியில வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நம்பிக்கையில இருக்கு திமுக. பிற கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு திமுக தேனி மக்களவையில போட்டியிட வாய்ப்பு வழங்கி இருக்கிறதுனால திமுக கட்சிக்குள்ள சில அதிருப்திகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால சுணக்கம் ஏற்படலாம் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. ஆனாலுமே மாநில அளவுல திமுக செய்த திட்டங்கள், குறிப்பா உரிமை தொகை மற்றும் புதுமை பெண் திட்டம் ஆகியவற்றை முன்வைத்து இங்கு பரப்புரைகளை திமுக செய்துட்டு வருது. மக்களோட மனநிலை என்ன? தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய போனி, பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் மாம்பழம் சார்ந்த தொழிற்சாலையை நிறுவ வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை மக்கள் பல ஆண்டுகளா முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வைகை அணையை தூர்வாருவது, பெரியார் அணையோட நீர் மட்டத்தை 152 அடியா உயர்த்துவது, திண்டுக்கல் டு சபரிமலை இந்த ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்துவது, இப்படி பல ஆண்டுகளா இந்த கோரிக்கைகள் மக்களால முன்வைக்கப்படுது. எனவே ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும் போது எல்லாமே வேட்பாளர்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சு நாங்க அதை செயல்படுத்தி தருவோம், வாக்களிங்க இப்படிங்கறத தான் பொதுவா சொல்லிட்டு வர்றாங்க. எனவே இம்முறையுமே பிரதான கட்சிகள் இந்த கோரிக்கைகளையும் இந்த வாக்குறுதிகளை முன் வச்சுதான் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. தேனி மக்களவை தொகுதி களம் பொறுத்தவரையிலுமே திமுக, அதிமுக, அமமுக என மும்முனை போட்டி தான் நிலவுது. இருந்த போதிலும் திமுகவோட தங்க தமிழ்ச்செல்வன், அமமுகவோட டிடிவி தினகரன் ஆகியோர் இடையேதான் கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா தேனி தொகுதிக்கு உட்பட்ட உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் முக்குளத்தூர் சமூக மக்களோட வாக்கு வங்கி அதிகம். இந்த இருவருமே இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால இங்கு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது. எனினுமே திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் இந்த ரேஸ்ல சற்றே முன்னிலையில இருக்காரு. ஆனா இது தற்காலிகமான நிலவரம் தான். இதுல கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. எனவே இறுதி முடிவு, அதாவது மக்களோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தேர்தல் வர பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. நான் நிவேதா, தனிமுடி.